2 செடி இருக்கு. பரவாயில்ல. 2 விதை ஒரே இடத்துல இருக்கிறதும் காய் நல்லா தான் பிடிக்குதுல்ல? ஆமாம். இது போதும். இதே ஒரு 100 காய் கிட்ட இருக்காது. இந்த கிளிப் போதும் நமக்கு. பார்த்துக்கலாம். 100 காய் கிட்ட இருக்காது. வணக்கம், அலெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா செங்கல்பட்டு பகுதியில் வந்து நம்ம விவசாயிகளுக்கு விதை கொடுத்துருந்தோம். அவரை இப்போது அறுவடைக்கு தயாராகிட்டார். அவரை பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ அவர் எந்த ஊர், எந்த இடத்துல என்ன ரகம் போட்டுருக்காருன்னு சொல்லி அதை கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் ஜெயக்குமார். இது எந்த? உதயம்பாக்கம், மணப்பாக்கம் கிராமம் பக்கத்தில் உதயம்பாக்கம். எந்த மாவட்டம் வருதுங்க? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. இது நீங்கள் போட்டிருக்க ரகத்துடைய பேர்? கிர்னா 5. ஏற்கனவே நீங்கள் போட்டிருக்கீங்களா ஒரு டைம்? போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு போன வருஷம். அப்போ இது 2வது தடவை. அப்போது நீங்கள் G7 சாரி அப்போ நீங்கள் கிர்னார் 5 போட்டீங்க. அப்போது நீங்கள் கிர்னார் 5 போட்டதுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க G7 போட்டதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு? அப்பயும் சரி இப்பயும் சரி? அது போன வருஷத்தை விட எப்பவும் G7 போட்டால் வரத்தை விட இது கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் அதிகமாக வருது. அப்புறம் அதே போல் ஒரு ஏக்கருக்கு விதைக்காய் எவ்வளோ வாங்கினீங்க? ஒரு ஏக்கருக்கு 60 கிலோ பயிர். விதைக்காய்னா அப்படின்னா 100 கிலோ. 100 கிலோ காய். 100 கிலோ வாங்கினா தான் அதை உடச்சி எடுத்தீங்கன்னா ஒரு 70 கிலோ வரும். 65 கிலோ வரும். இது ஒரு ஏக்கருக்கு 60 கிலோ பயிர் போட்டேன். 60 கிலோ பயிர். உங்களுக்கு வந்து தோராயமாக எத்தனை மூட்டை வரும்னா? நான் போன வருஷம் ஒரு ஏக்கருக்கு 30-35 மேலே பார்க்குறேன். அதனால 35 மூட்டை. ஆமாம். 35 to 40 எதிர்பார்க்குறேன். 40 எதிர்பார்க்குறேன். ஸோ அதே போல் நம்ம கிர்னார் 5 பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக விளையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி, கடலூர், குள்ளஞ்சாவடி, சிதம்பரம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விளையும். அதே போல் திருநெல்வேலியிலையும் விளையும். ஸோ வேறு வந்து இவர் இடத்துக்கு 35 to 40 எதிர்பார்க்குறாரு. உங்கள் பகுதியில் இப்போ G7 எவ்வளோ விளைஞ்சிருக்கு? ஒரு 20 மூட்டை. 20-25 அதிகபட்சம் அவ்வளோதான். அது எத்தனை கிலோ பயிர் போடுவாங்க ஒரு ஏக்கர்? அதே தான் 60 கிலோ போடுறாங்க. ஆமாம், 60 கிலோ போடுறாங்க. நாங்கள் இது 50 கிலோ போட்டாலே போதும். சரி சரி. இங்கே கொஞ்சம் வேர்பூச்சி தொல்லை இருக்கிறதுனால நாங்கள் 60 கிலோவாக போடுறோம். சரி, நீங்கள் விதை என்கிட்ட வாங்கினீங்களா? எல்லாம் முளைச்சிருச்சுங்களா? எல்லாம் முளைச்சிருச்சு. எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. விதை போட்டதுலேருந்து எத்தனை நாளில் முளைச்சது? நீங்கள் தண்ணி பாசுனீங்களா? இல்லை ஈரத்தில் மழை நாளில் போட்டோம். காற்றில் ஈரப்பதத்தில் போட்டீங்க. அப்போ ஈரப்பதத்தில் போட்டீங்கன்னா எத்தனை நாளில் முளைக்கும்? ஒரு 8 நாளில் நல்லா ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சு. ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிச்சு. 10 நாளில் 8 நாள்லேயே ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. களை ஃபஸ்ட்டில் எத்தனை நாளில் குத்துனீங்க? 25 நாள். கலையை? ஆமாம். கலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 18 நாள் தான் குத்துவோம். இல்லை, நான் 20 நாளுக்கு அப்புறம் தான் பண்ணேன். ஏன் அப்படி? புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பில்லு கொஞ்சம் இதுவாக இருந்தது. இல்லாததுனால நீங்கள்? ஆமாம். 2வது காலம் வந்து கொஞ்சம் லேட்டாக இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது செடிக்கு. சரி. இப்போது அதே போல் முதல் மருந்து போட்டதா? ஃபஸ்ட்டு அடிக்கிற மருந்து வந்து அதான் ஃபஸ்ட்டு களை வெட்டி மருந்து போட்டு தண்ணி விட்டு மருந்து அடிச்சு. அதாவது ஒரு 30. பெரும்பாலும் எல்லா விவசாயம் பண்ணக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் பகுதியில் கூட நம்ம பகுதியில் எங்கள் சைட்லலாம் 15 நாளில் கலையும் மருந்து அடிப்போம். அதெல்லாம் இல்லை, இங்கே வந்து ஃபஸ்ட்டு களை வெட்டின உடனே மருந்து போட்டு தண்ணி பாய விடுவோம். பாய விட்டுட்டு தான் அடிப்போம். ஈரத்தில் தான் மருந்து அடிப்போம். ஆமாம், ஈரத்தில் தான் மருந்து அடிப்போம். ஃபஸ்ட்டு மருந்து கலை வந்து 30 நாள். 30 நாள்லாம் இல்லை, ஒரு 25 நாள். கலை 25 நாள். 25 மருந்து போடுறதா? அடிக்கிறதா? களை வெட்டி முடிச்சதும் அடிப்போம். அப்போ போடுற மருந்து அது களை வெட்டிட்டு மருந்து போட்டு தண்ணி பாய்வோம். அதே டைமில் தான்? ஆமாம், எல்லாமே அதே தான் பண்ணக்கூடியது. எல்லாமே அந்த 25 to 30 நாளில் பண்ணிடணும். களை கொத்துறது அந்த டைம். ஆமாம், மருந்து போட்டு தண்ணி பாய விட்டு மருந்து அடிச்சிடுவோம். ஆமாம், தீனி போடுறது. ஆமாம், தீனி அப்போ தான் ஃபஸ்ட்டு தீனி அப்போ தான். அடுத்து 2வது பராமரிப்பு. 2வது வந்து ஒரு 40 நாளில் 2வது களை மண் அனுப்போம். மண் அணைச்சி மறுபடியும் ஒரு மருந்து போடுவோம். இதே போல்? ஆமாம், இதே போல் மருந்து போட்டு பூச்சி அடிச்சதுன்னா உடனே ஒரு 50 நாளில் தண்ணி மருந்து அடிச்சிடுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் எதுவும் இல்லை. அவ்வளோதான். ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 3 டைமில் களை குத்துவாங்க. 3 டைம்லாம் இல்லை, இது 2 தடவை தான் களை குத்துறோம். அதுக்குள்ளே செடி மூடிக்குது. இப்போது நீங்கள் இதை ஏற்கனவே பண்ணதில் அந்த வீட்டுக்கு நீங்கள் எண்ணெய் ஆடி இருப்பீங்க. ஆமாம். எண்ணெய் வந்து எந்த அளவு வந்து எத்தனை கிலோ பயிர் போட்டீங்க? எத்தனை கிலோ எண்ணெய் வந்துருச்சு? 20 கிலோவுக்கு 10 கிலோ எண்ணெய் வருது. அப்போ பாதிக்கு பாதி வருது. என்ன சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. எண்ணெய்லாம் எந்த இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ 20 கிலோ போட்டது 10 கிலோ எண்ணெய் வரும். ஆமாம், 10 கிலோ எண்ணெய் வரும். அதே போல் இப்போ நம்ம நாள் வைக்கிறோம், ஸ்டாக் வைக்கிறோம், அதெல்லாம் எதுவும் ஆகலை. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஏன்னா கிர்னார் 5 வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கதிரிக்காய் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அது பண்ணுறாங்க தான், ஆனால் அந்த மாதிரி கசப்புலாம் எதுவும் இல்லை. அந்த எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாசனை வருது. அதெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் அதான் பயிராயத்துமே வச்சுப்போம். காயா தேவைப்பட சொல்ல உடச்சி சிக்காடி. சரி. பராமரிப்பு மற்ற செடியிலுடைய பூச்சி தாக்குதல் அதெல்லாம் எதுவுமே கம்மி. G7 பார்த்தீங்கன்னா 3 தடவை மருந்து அடித்தாங்க, நாங்கள் 2 தடவை தான் அடித்தோம். நோய் தாக்குதலாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நல்லா தாங்குது. அதே போல் தழையும் பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்குது. பிடுங்க போகிறோம், ஆனால் இன்னும் தழை கொஞ்சம் கூட பழுக்கலை, காயில். மாட்டுக்கு நல்லா யூஸ் ஆகும். நல்ல தீனியாக. ஓகே. உங்கள் பகுதியில் நீங்கள் மட்டும் தான் போட்டு? ஆமாம், நான் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ சுற்றி பார்க்கணும், எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா
அதெல்லாம் G7 எல்லாமே G7 போட்டிருக்காங்க. இப்போ இவர் மட்டும்தான் நம்ம விவசாயி வந்து போன வருஷத்துலேருந்து கிர்னா 5 போர். உங்கள் பார்வையில் இந்த கிர்னார் 5 வந்து மக்கள் வந்து பயிரிடலாமா இல்லை உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதை நானே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன்றதுனால மக்கள் பெரும்பாலும் நான் பேசுகிறது வந்து வியாபாரி இதே பேசுகிறான்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து உங்களுடைய கருத்தை நான் 6-7 வருஷமாக இது வெளிப்படையாக நீங்கள் சொல்லலாம். கேமரா பார்த்து பேசுங்க. 6-7 வருஷமாக G7 போட்டிருந்தேன். அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 அவ்வளோதான் வரும், 20-25 தான் வரும். இது போட்டால் 35 அதுக்கு மேலே கூட வருது. போன வருஷம் 2 ஏக்கருக்கு வந்து 76 மூட்டை காய் கிட்ட வந்தது எனக்கு. அப்போது விவசாயிகள் மத்தியில் இதை இது தாராளமாக போடலாம். ஆமாம், கண்டிப்பாக போடலாம். இங்கே நல்லாவே வரும். மார்க்கெட் எங்கள் மண்ணுக்கே வருது. இன்னும் கொஞ்சம் மண் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா, நல்ல மண்ணாக இருந்ததுன்னா வரும். அதே போல் மார்க்கெட்டிங் சில இடங்களில் பிரச்சனை இருக்குது. சில இடங்களில் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஒரே இது தான் எடுக்கிறாங்க. ஸோ மற்றபடி எந்த கடலை கூடயும் கம்பேர் பண்ணல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம தென் மாவட்டங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கதிரி கூட கம்பேர் பண்ணுறாங்க. பயிர் அடித்து போடும்போது பார்க்குறதுக்கு கதிரி பயிர் போல் இருக்குன்றதுனால ரேட்டை வந்து குறைச்சி போடுறாங்க. ஸோ அதனால் உங்கள் பகுதிக்கு இதுக்கான விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது? ஏன்னா விற்பனையில் வந்து சில இடங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பகுதியில் இல்லை, அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. G7 என்ன ரேட் எடுக்கிறாங்களோ அதே ரேட்டு தான். காயாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் பயிராக இருந்தாலும் அதே ரேட்டு தான் எடுக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த செங்கல்பட்டு மாவட்டம் ஃபுல்லாகவே பெரும்பாலும் எடுக்கிறாங்களா இல்லை உங்கள் பகுதியில் மட்டும் தான் எடுக்கிறாங்களா? குறிப்பிட்ட பகுதியில் இல்லை, இங்கே எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க தெரியல. எங்கள் ஏரியாவில் நான் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு யாரும் இது வரைக்கும் போட்டது. இதுக்குன்னு தனி ஒரு விலை குறைக்கல? அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் ஒரே ரேட்டு தான். ஸோ அப்போ இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு வந்து இதை பயிரிடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகசூல் ரீதியாக நான் சொல்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறது 40 to 60 மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ காய் வாங்குகிறோம். அதில் 70 கிலோ 65 to 70 கிலோ பயிர் வரும். அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 5 கிலோ ஒரு 6 கிலோ ஒரு 10 கிலோ மைனஸ் பண்ணிவிட்டு 60 கிலோன்றது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடணும். போடும்போது சீடர் மிஷினாக இருந்தால் அது 8ஆம் நம்பர் டிஸ்க் வச்சு நம்ம போட்டோம்னா கையில் தள்ளணும்னா அது எல்லாமே 2 விதையாக விழும். அப்படி விழுற பட்சத்தில் ஒரு செடிக்கிற இடத்துக்கும் அதே போல் 2 செடியாக விழுற இடத்துக்கும் அந்த மகசூல் வந்து அதிகரிக்கும். ஒரு அடி இடைவெளி விட்டுட்டோம்னா நம்ம மண் அணைக்கணும். இப்போ வந்து மண் அணைக்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காய் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து அடியில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு காய் பிடிச்சிருக்கு. மேலே இருக்கிறது எல்லாமே வந்து அந்த கம்பி வந்து கீழே இறங்கலை. ஸோ அப்போது அந்த 45ஆவது நாள் வந்து பார்வல் விட்டுறது ரொம்ப நல்லது. ஆமாம், இந்த ஒரு சில காயெல்லாம் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் செடி கீழே மடிஞ்சு அதுக்கு நம்ம காய் கொஞ்சம் கூட வரும். இப்போ நார்மலாக ஒரு செடிக்கு 40 காய் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாரில் விட்டினா ஒரு 50 காய் 60 காய் கண்டிப்பாக வரும். ஏன்னா அது வந்து கீழே போயிட்டு மண்ணை ஒட்டும் போது கம்பி வந்து ஈஸியாக வந்து பூமிக்குள்ளே போயிடும். அதனால் அந்த 45ஆவது நாள் வந்து நம்ம வந்து பாரில் விட்டுறது ரொம்ப அவசியம். ஒரு 30 to 40 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த வெயிட்டு தேவையான அளவு வெயிட் இருக்கும். கால் மீது ஈரப்பதம் இருக்கும்போது காலையில் ஒரு 11 மணிக்குள்ளேயும் மாலை வந்து ஒரு 3 மணிக்கு மேலேயும் வந்து நீங்கள் விட்டுனீங்கன்னா கூடுதல் வந்து கண்டிப்பாக மகசூல் வரும் நமக்கு. ஏன்னா இது வந்து என் இடத்துல நான் பண்ணேன். ஸோ அதுபோல் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணும்போது நம்ம வந்து மகசூல் வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம அடுத்த முறை பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி, புதுசாக விவசாயம் பண்ண வரவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நிறைய தொழில்நுட்பங்கள் இதில் இருக்குது. இயற்கையிலே வந்து நம்ம அதிகமாக மகசூல் எடுக்கக்கூடிய எல்லா ஒரு சூழலும் நமக்கு இதுக்குள்ளே இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காற்றில் உள்ள நைட்ரஜன் ஒரு 78% வந்து பார்த்தோம்னா நம்ம நிலத்துக்கு மேலேயே வந்து காற்றிலே யூரியா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் ஒரு 1200 கிலோ அளவு வந்து பார்த்திங்கன்னா யூரியா நம்ம நிலத்துக்கு மேலே இருக்குது. இந்த காற்று அடிக்க பார்த்திங்கன்னா இந்த காற்றுலேயே வந்து அந்த நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜனை இந்த செடி வந்து அப்சர்வ் பண்ணி பூமிக்குள்ளே கொண்டு போகிற வேலையை வந்து இந்த கடலை வந்து அதிகமாக செய்யும். ஸோ அதனால் நமக்கு வந்து கடலை வந்து பயிரிட்டோம்னா அடுத்து வந்து வேறு பயிரிட்டோம்னா அந்த பயிர் நல்லாவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வந்து பூமிக்குள்ளே வந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணி கீழே விடுன்றதுனால நிலக்கடலைன்றது ஒரு பெஸ்ட் ஒரு பயிராக இருக்கும். அதே போல் கார்த்திகை படம் சிறந்த பொருத்தமாக இருக்கும். ஐப்பசி கார்த்திகை மார்கழி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசி போடுவாங்க. சித்திரை வைகாசி அந்த அளவுக்கு பெருசாக வராது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு 25 to 30 மூட்டை நார்மலாக கிடைக்கிறது எங்கள் பக்கம் அது கம்மி தான். நாங்கள் அதிகமாக எடுப்போம். எங்கள் பக்கம் வந்து 40 to 60 மூட்டை வரைக்கும் எடுப்போம். ஸோ அதனால் சித்திரை பட்டம் போடுறவங்க பெரும்பாலும் விதைக்காக போடுவாங்க, இல்லை சும்மா போடலாம் அப்படின்றதுனால போடுவாங்க. அது போடுறதும் போடாததும் உங்களுடைய விருப்பம். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றப்போ நீங்கள் வந்து பயிரிட்டுக்கலாம். சரிங்க, ஓகே.